ஆண்டவரே, இதுவரையில் நீ வழிநடத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. இதுவரையிலும் வழிநடத்தி அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்கள் வாழ்க்கையை செய்த ஆண்டவரே, செய்து வருகிற செய்ய போற எல்லா கிருபைகளுக்கும் இருக்க நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கி வழிநடத்த நன்றி அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்போம் சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த சுத்த கிருபையை நாங்கள் வழிநடத்தி அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒரு தகப்பன் தோள் மேல் சுமந்து வருவது போல எங்களை சுமந்து வந்த நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கரடு முரடான வாழ்க்கையில் உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தி அந்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவராயிருப்பக்கா நன்றி ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல அன்பு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் போக்கிலும் வரத்திலும் கரம் கூட இருந்ததுக்கா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. குடும்பங்களை பாதுகாத்து வருகிறே அவருக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் கரம் கூட இப்பக்கா நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடுமை ஆராதிக்கிற ஆண்டவரே. பாவப்படு குழி கடந்து எங்களை தூக்கி எடுத்தாண்டே உடைய ரத்தத்தினால் கழுவி உடைய பிள்ளைலாம் மாற்றீங்களே அந்த அன்புக்காக நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடுமை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. 7 பொன் குத்து வழக்கில் மத்திய உலாவுற எங்கள் பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நீ மகா பெரிய தெய்வம் ஆண்டவரே, உன்னத தெய்வம் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. எங்களை ரட்சிக்க ஆண்டவரே, நீர் மரித்து வைத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. பாவிகளுக்காக மரித்து வைத்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை வழிநடத்த இந்த வருஷம் தொடக்கம் முதல் ஆண்டவரே இந்நாள் வரை உடைய கிருபை தாங்கி வழிநடத்த அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. தகுதியில்லா எங்களை தகுதிப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு நீ செய்த நாங்கள் பெற்று அனுபவித்து வர எல்லா ஆசீர்வாதங்களும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் ஆண்டவரே, உம்மை போல அன்பது தெய்வம் ஆண்டவரே. வாழ்த்துகிறோம்ப்பா. ஒரு விஷயங்களை கழுவும்படியாக செபிக்கிறோம்ப்பா. நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்தாண்டவரே, உம்மை வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களுக்கு உண்டோ என்று ஆராய்ந்தார்ந்து எங்கள் நல்வழிப்படுத்தும்படியாக செபிக்கிறனப்பா. ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே. கல்வாரிசில் இரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த பரிசுத்த இரத்தத்தை எங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறப்பா. எங்கள் ஆராதனைக்கு தடையா இருக்க எல்லா காலம் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறப்பா. சபையை ஒவ்வொரு ஆசீர்வதிக்க முடியாது துதிக்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. தேவக்கரம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்தி மிப்பரிசுக்கு நல்ல பிதாவே. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் அதிகமாக அந்த தேவனை நல்ல உள்ளத்தோடு மனநிம்மதியோடு அவரை நன்றி பலிகள் செலுத்தி பாடுவோம். அந்த பாட்டை பாடுவோம். ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தே, மரணத்தின் விழுப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தே, மரணத்தின் விழுப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருத்தெடுத்தே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த
எங்களோடு துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது வெற்றிகளாலே என்னை மறைத்தே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே பாதைகள் என்னை சூழ்ந்த போது வெற்றிகளாலே என்னை மறைத்தே பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே செய்த நன்றி செலுத்துவோமே. மறவா அவர் திருமை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் திருமை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆமென். ஆண்டவரே, தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் வந்து தங்குவதற்கு நாம் தகுதி உள்ள ஒரு பாத்திரமாக தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியாக இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. சந்தோஷமாய் அவன் பாதுகாப்பானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிதியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிதியே என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ராபா சுகந்தரும் தெய்வமே. யெகோவா ராபா சுகந்தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே.
கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை நன்றி சொன்னீங்க. அல்லேலூயா. அவர் நாமம் நமது புகலிடம். அல்லேலூயா. நாள்ல எங்க போனால் நிம்மதி கிடைக்கும், எப்படி போனால் ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எங்க போனால் பெரிய ஆசுவம் கிடைக்கும் என்று அநேகருங்க பாருங்களேன் தங்களை வரைத்துக் கொண்டு முட்டங்காலால் நடந்து பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனால் எனக்கு அங்கு நிம்மதி கிடைக்கும், அல்ல பல புண்ணிய ஸ்தலங்கள் போனால் நான் பெரியவன் ஆகுவேன் என்று சொல்லி தங்களை வரைத்துக் கொண்டு, இன்னும் சிலர் தங்களை தான் அடித்துக் கொண்டு ரத்தங்களை சிந்திக்கொண்டு பல இடங்களில் சென்று காவிரிக்கு முங்கினால் பாவம் மன்னிக்கப்படுமா என்று சொல்லி அநேகர் இன்று ஒவ்வொரு இடத்தை சுற்றி திரும்ப நான் பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவாயானால் உனக்கு ரட்சிப்பு உண்டு, கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வருவாயானால் உனக்கு மீட்பு உண்டு, கர்த்தராகிய இயேசு வருவாயானால் உனக்கு சமாதானம் உண்டு, கர்த்தராகிய இயேசு வருவாயானால் உனக்கு நிம்மதி உண்டு. அவரே சகல ஆசீர்வாதத்தின் ஊற்றாயிருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான தேவன் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் ஒரு இடத்திலே நமக்கு நிம்மதி உண்டு, அவர் இடத்திற்கு துயரங்கள் மாற்றப்படும், அவர் ஒரு இடத்திற்கு ஆறுதல் உண்டு. அல்லேலூயா. எல்லா சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த நம் தேவன். அல்லேலூயா. மனிதன் சாபத்துக்குள்ளான போது அதே மரத்திலே ஏறி சாபத்து மரத்தின் மீது பாம்பு அது சாத்தான் வந்த போது அது சாபமானது. அதே மரத்தில் இயேசு ஏறின போது அல்லேலூயா அந்த சாபம் மன்னிக்கப்பட்டது, அது ஆசீர்வாதமாய் மாறப்பட்டது. அல்லேலூயா. அதை இந்நாளில் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அவர் நாமும் புகலிடம் போல வருத்தப்பட்ட பாரம் சுமக்களே நீங்க எல்லா இடத்தில் வாருங்கள், நாங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். பல கலக்கங்களோடு வந்திருக்கலாமா, நம் இயேசு இடத்துல ஒப்பு கொடுப்போம், அவர் நம்மளை ஆஸ்வதிக்க அவர்கள் பாடுவோமா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. அல்லேலூயா. உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடுநோய் நியமனம் சென்றார். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடுநோய் நியமனம் சென்றார். நம்பிக்கை இழந்தால் இயேசுவை கண்டார், கடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். நம்பிக்கை இழந்தால் இயேசுவை கண்டார், கடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. நாலு நாளாயிற்று நாரும் என்றார், நம்
நம்பிக்கை விடாதே அவர் பிழைப்பான் என்றார். 4 நாளாய் இன்று நாரும் என்றார். நம்பிக்கை விடாதே அவர் பிழைப்பான் என்றார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிரை எழச் செய்தார். கவலைப்பட்டார் இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிரை எழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வந்து இளைப்பாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வந்து இளைப்பாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் வருத்தோடு வந்தீங்க? ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறார், உங்களை இளைப்பாறுதல் நான் தருவேன். அல்லையா? நான் சொன்னது போல அவர் நாமத்துக்குள்ளாய் வரும்போது, அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலவசமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதுக்கு நீங்க எந்த கிரையும் செலுத்த வேண்டாம். ஆண்டவரே, நமக்கு பிள்ளைப்பா, என்னை மன்னிங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று அவட வந்தால் போதும். அவர்களை ஆற்றி தேய்ச்சுகிற ஒரு நல்ல தகப்பன், இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. அவரை போல பாசம் வைக்கிற தேவன், அவரை போல இரக்கம் வைக்கிற தேவன், அவரை போல பரிதபிக்கிற தேவன் வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. நாம் சொன்னது போல ஆண்டவரே, பெரும்பாலுள்ள ஸ்திரீ நாஸ்திலாம் இழந்து போனால், ஆனால் ஒன்று அறிந்தாள், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், இயற்கை கப்பான காரியங்களை என் தேவன் செய்யக்கூடும் என்று அவர் ஆடையால் தொடுவேன், நான் சுகம் பெறுவேன் என்று வந்தாள். ஹல்லேலூயா. நாட்களை கலங்கி கண்ணீர் வடிக்கிறீங்களா? தேவனிடத்தில் வாருங்க. ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் அதிசயம் செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நீ கடல் ஆழத்துக்கு போனாலும் உன்னை கரம் பிடித்து தூக்குகிற ஒரு உண்மையுள்ள தெய்வத்தை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலை கண்டு கலங்கி போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவரு என்ற ஒரு லூக்கா, நம்ம லூக்கா மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு ஜெபாலய தலைவன், அவன் பிள்ளை மரித்து போக இருக்கிறது. கடைசி நேரம் தேவனை நோக்கி ஓடி வருகிற, ஆண்டவரே நீர் தொட்டால் என் பிள்ளை சுகமடையும் என்று ஓடி வருகிறான். ஆனா வருகிற வேளையில நாம் பாடினபடி துரிதமாய் முதலாவது பிரையாரிட்டி, மிக பிரையாரிட்டி, மரிக்க போற அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. பிள்ளை மரிக்க போறது, ஆண்டவரின் வேகம் வாரும் என்று உங்களை கூட்டிருப்பான். ஆனா ஆண்டவர் வருகிறார். அதே வேளையில் அங்க தாமதமாகிறது இல்லையா, நிலைமைகள் தாமதமாகிறது. அதற்கிடையே இன்னொருத்தி வந்து, பெரும்பாலத்தி வந்து சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். அந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு துர்ச்செய்தி வருகிறது, மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படாது என்று ஆண்டவர் உடனே சொல்கிறார், திருடன்கொள் மகனே பயப்படாது. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல சாவு வந்து விட்டது, முடிந்து போனது, எல்லாம் முடிந்து போனது, இனிமே உருவாக ஒரு வாய்ப்பே இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்வார், மரித்தவர் எழுப்ப நான் வல்லவன். ஹல்லேலூயா. என்னை விசுவாசித்தால் ஹல்லேலூயா தேவ மகிமையை காண்பா என்று சொல்லி ஹல்லேலூயா அவர் போனால் மரித்த இந்த சிறுமியை உயிரோடு எழுப்பினார் இல்லையா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அந்த தெய்வத்தை நாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. சூழ்நிலை கொண்டு அநேக நேரங்கள் பயந்து போகிற, ஆண்டவரே நான் நம்பி இருந்தேன், என் வாழ்க்கை முடிந்து போனது, இனி என்ன என்று சோர்ந்து போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான சம்பவத்தை நான் கடந்த நாட்களில் கேட்டேன், தியானித்துக் கொண்டிருக்கும் ஒரு சாட்சி நான் கேட்டேன். இந்த பத்தனந்திட்ட அந்த 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 பகுதியில் ஒரு ஜோசப் என்ற ஒரு பாரதியார் இருந்தாராம். அந்த பாரதியாருக்கு அவர் காரியம், அவர் உழைப்பெல்லாம் ஊழிய செய்கிறத முழு நேர ஊழியக்கார். அவர் 3 பெண் பிள்ளைகள், ஒரு மனைவி. இவங்க ஊழியம் செய்த போதுமான வருமானம் இல்லை. அவர் என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் யாராவது கொடுக்குற காசு கொண்டு அவர் சாப்பிட்டு அந்த வாடகை கொடுத்து வந்தார். கொஞ்ச காலம் வரும்போது வாடகை கொடுக்க வழி இல்லை. அப்படியே அவர் இடம் மாறி இன்னொரு இடத்துக்கு போனாராம். அங்க போயிட்டு 4 மாதம் ஆகிவிட்டது. அவருக்கு வேலையெல்லாம் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுவாராம், குடிகார மத்தியில் பிரசங்கம் பண்ணுவாரு. வீட்டுக்கு போய் பக்கத்துல போய் உங்க இடத்துல நான் இயேசுவை சொல்லட்டுமா சொல்லும்போது, சரி சொல்லுங்கள் என்று சொன்னால் அங்க போய் ஜெபம் பண்ணுவாரு, சுவிசேஷம் சொல்லுவாரு. ஒரு 15 நிமிடம் தாங்க சொல்லுவாராம். யாராவது காசு கொடுத்து அதை வாங்கி சாப்பிடுவாராம். அப்படி நடந்தது. ஆனா வாடகை கொடுக்க காசு இல்லை. மாதம் 4 ஆகிவிட்டது. புதிய உணவு சொன்னார், அப்பா எனக்கு வாடகை காசு தான் சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இன்னொரு 10 நாள் போடுங்க, 5வது மாசம் ஆயிரும், 5 மாச காசு நான் சேர்த்து தந்துருன்னு சொல்லிட்டு. ஆனா இவர் கையில ஒன்றும் இல்லையா. 15 நாள் ஆனது. அவரு வாடகை, அவர் வீட்டுக்காரர் வந்தாரு, வந்து கேட்டாரு வாடகை தாங்க. இவருக்கு ஒன்று செலவு. இவர் அழுகிறார், கலங்குறார், புலம்புகிறார். ஒரு வழியும் இல்லை. பாதையெல்லாம் அடைந்தது போல் இருக்கிறது. ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன், நம்பிக்கை மாத்திரம் விடவில்லை. கர்த்தர் ஏதாவது எனக்கு செய்வார் நம்பி இருக்கார். ஆனா கடைசி வேளை வரைக்கும் ஒன்று நடக்கல. சொன்னாராம் அவரு, அடுத்த நாள் வாங்க. ஏன்னா இவர் ஒரு ஊழியக்காரர் இருக்கனால அந்த ஓனர் கூட சொல்லி உங்களை எதுவும் சொல்ல முடியல,
அப்படி எனக்கு இதுதான் வருமானம், இது தந்தாதான் எனக்கும் பிழைப்பு என்று சொன்னாராம். அவர் சொன்ன நாளைக்கு 2 மணி வாங்க, நான் சாவியை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி அடுத்த நாள் 2 மணி வந்துச்சு. கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்றாங்க. ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. 2 மணி வந்துச்சு. சாவியை இந்த வீட்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டு எங்க போகணும்னு தெரியாம வெளியில போய் இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் வீட்டுக்கு முன்ன ஒரு நேரம் கழிச்சிருக்காங்க. அப்புறம் பஸ் ஸ்டாப்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. 3 பெண் பிள்ளை, வயது வந்த 3 பெண் பிள்ளைகளாம். 3 பெண் பிள்ளைங்க, அவர் ஒய்ஃபு. வந்த வழியா நிறைய போறாங்க, சிரிக்கிறாங்க. இவர் தேவனை, இயேசுவை என்று சொல்லி அவர் பெரிய காரியெல்லாம் செய்து கொண்டு இருந்தாரு, பாரு வழியில் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி அநேகர் சிரிச்சாங்களாம். அப்படியே கண்ணீரோடு எங்க போகணும்னு தெரியாம இருந்தாங்க. அப்படி இருக்கும் இரவு நேரம், இரவு பொழுது மயங்கிற சமயத்தை ஒரு நபர் வந்திருக்காரு, ஒரு பெரிய பிறவும் பணக்காரர் வந்திருக்காரு. அவர் எப்போ ஒரு வாட்டி இவரை கூப்பிட்டு வீட்டில் ஜெபம் பண்ண வச்சிருக்காரு. என்ன உபதேசியார் எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன அவர் நிலைமையை சொல்லியிருக்காரு. இதுதானே, இவ்வளவுதானே, வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பொட்டலத்தெல்லாம் தூக்கிட்டு அவர் நடந்து போயிருக்காரு. வாங்க என் வீட்டுக்கு வர, வேலைக்காரர் நீ தூக்கடா முட்டைன்னு சொல்லிட்டு, பாக்கியில நீ தூக்கடான்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போயிருக்க. அங்க போனா அவர் சொன்னாராம், எனக்கு 2 பிள்ளைங்க, அங்க நண்டா இருக்கிறோம். ஒரு 2 பேர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. 2 பேரும் பெரிய பெரிய வீடு வச்சாங்க. அந்த வீட்டுல யாருமே இல்லை. நான் இளவண்டி வீட்டில் நான் குடியிருக்கிறேன். மூத்த ஒரு கோட்ரஸ் கட்டான், பக்கத்துல ஒரு ரெஸ்ட் ஹவுஸ். அங்கே நேத்தான் ஃபோன் பண்ணி யாராவது தங்க வைங்க, வாடகை வேண்டாம், யாராவது தங்க வைங்க, அது போதும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் திறக்க சொன்னாராம். வேண்டாம் வேண்டாம், நீங்க இந்த பெரிய வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வச்சு அவருக்கு ஆகாரத்துக்குள்ள 3 நாள் பட்டினியா, ஆகாரத்துக்குள்ள ரைஸ் எல்லாம் கொடுத்து வேக வச்சு சாப்பிட்டு நிம்மதியா சாப்பிட்டு உறங்கியிருக்காங்க. அதன் பிறகு அவர் வாடகையும் கொடுத்ததில்லை, சாப்பாட்டுக்கு அவருக்கு கஷ்டம் வந்ததும் கிடையாது. அவர் அந்த நேரம் ராத்திரி பிள்ளைங்க மனைவி தூங்குறாங்களாம், அப்படியே டயட்ல தூங்கிட்டாங்க. இவருக்கு தூக்கம் வரல. ராத்திரி 1 மணிக்கு 12 மணிக்கு அந்த மெழுகுத்திரையை கொளுத்துட்டு அவர் எழுதின வரிகள் ஒரு மலையாள பாட்டு. எனக்காய் கருதுனவன் பாரங்கள் என்னை கைவிடாதவன் இயேசு என் கூட உண்டு என்று சொல்லி அந்த பாடல்களை, அந்த வரிகளை அவர் எழுதினதாக அவர் சொல்றது. ஏன்னா இவர் நிறைய நேரம் இப்படிதான் இல்லை, வாழ்க்கையில எல்லாம் மரித்து போனா இருந்தாலும் தேவன் நமக்கு அவர் புதிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இல்லையா? பாடி தேவனை மையப்படுத்தும். அல்லேலூயா. நிற்கும் பூமி நிலைகுலைந்து பாடித்தார். நிற்கும் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உண்மையா சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலை மாற்ற தேவனால் கூடும் ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. வாயில திறந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரே.
வெளிப்படுத்துங்க, அப்படியே உயர்த்துங்க. ஹalleluya. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சூழ்நிலை பார்க்காதீங்க, கடந்து வர பாதைகளை பார்க்காதீங்க, இயேசுவின் மீது நம்பிக்கை வைங்க. ஹalleluya. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹalleluya. எத்தனை நம்புறீங்க? ஹalleluya. வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் அப்பா நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. பாதையில் அந்தகாரமானால் ஆண்டவரே, ஓ வாழ்க்கை இதோடு முடிந்து வருது என்றால் ஆண்டவரே, ஓ ஹalleluya. குருட்டு கண்களை திறந்த என் தேவன், முடவர்களை நடக்க வைத்த என் தேவன், பெரும்பாலான ஸ்திரியை இரத்த பக்கை மீட்டி சுகத்தை கொடுத்த என் தேவன், கல்லறையை புரட்டி போட்ட என் தேவன், எப்பத்தா என்று சொன்ன தேவன், தலித்தாகிமி என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்லப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. நீர் எங்களை ஆண்டவரே ஒருபோதும் கைவிட்டதை ஆண்டவர் தேவ ஜனங்கள் கண்டதே இல்லை ஆண்டவரே. ஹalleluya. 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 ஓ ஹalleluya. வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமையுண்டு நீங்கட்டும், ஓ அற்புதம் நடக்கட்டுமே. ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இறங்கப்பா. தேவை தேவா, போயிருக்கிற பிள்ளைகளுக்கு தாரும் தேவா. பரிசுத்த ஆவியானவர் அளவில் ஊற்றி தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கே வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாக நிரப்போ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹalleluya. 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 சோர்வுகள் எல்லாம் மாறட்டுமே. நீங்கள் நினைத்திருக்கிற காரியம் முடியாது இருக்கும்போது வருகிற கவலைகளை தேவன் இப்பொழுது ஆற்றுவாராக. ஹalleluya. திடன்கொள் மகனே என்று சொல்லுகிற தேவ குரல் நீ கேட்பாயாக. ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதே என்று சொல்லுகிற தேவ மகிமை, தேவ வசனம், தேவ வார்த்தை மெல்லிய குரல் உன் காதில் ஒலிக்கட்டும். ஹalleluya. ஓ வியாதி உன்னை விட்டு விலக்கு சொன்ன தேவனுடைய அற்புதக்கார உண்மையில் நின்றுதாக. ஹalleluya. ஹalleluya. ஃபைனான்ஸ் காரியங்களே வேதனைப்பட்டிருக்கிற மகளே மகனே, ஓ அற்புதம் தேவனால் கூடும். ஹalleluya. தேவனால் அற்புதம் செய்ய கூடும். ஹalleluya. ஹalleluya. ஒன்றுமில்ல ஆண்டவரே, ஒன்றுமில்ல ஆண்டவரே, ஆனாலும் எல்லாம் உள்ள தேவன் எனக்கு உண்டு ஐயா. சகல ஐஸ்வர்ய தேவன் என் தேவனாய் இருக்கிறீர். ஹalleluya. நான் திக்கற்று போவதில்லை ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லி அப்படியே ஆராதிப்போம் அவரை. ஹalleluya. ஹalleluya. உம்மை
உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின்னிரும்பேனே. முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின்திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், சொல்லுங்களேன் வாயில திறந்து. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின்னிரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின்திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின்திரும்பேனே. ஹல்லேலூயா. அப்படியே அவர் ஆராதிப்போமா? ஒரு நாள் நான் பின் திரும்ப மாட்டேன். நான் எத்தனை பேர் அர்ப்பணிப்பாய் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஆண்டவரே, மரணம் போன்ற காரியங்கள், மரித்து போன்ற நிலைமையில் வாழ்க்கையில் வந்தாலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. ஏனென்றால் எனக்கு தெரியும், என்னை கைவிடாத ஒரு நேசர் எனக்கு உண்டு, என்னை விட்டு விடாத நேசர் உண்டு, என்னை அவமானப்படுத்தாத நேசர் உண்டு, எதிர்களுக்கு ஒப்புக் கொடுக்காத நேசர் எனக்கு உண்டு. என் தலையால் எண்ணெயால் அபிஷேகம் என்ற கர்த்தர் எனக்கு உண்டு, என்னை ஆற்றி தேற்றுகிற கர்த்தர் எனக்கு உண்டு, என் நிலைமையை முற்றிலுமாய் மாற்றி போட முடிகிற கர்த்தர் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவரை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. அப்படியே உயர்த்தி ஆராதிப்போமா? நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்ல தெய்வம் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் சகலத்தை படைத்தவர் ஆண்டவரே, சர்வ ஞானி ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, இருதயங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர் ஐயா, எங்களை நேசித்திருக்கிற ஆண்டவரே. உலகம் கொடுக்க முடியாத
அன்பை தருகிற, ஆறுதலை தருகிற ஒரு தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்று போய்விடாதபடிக்கு, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றி உன்னை உயர்த்து மகிழ்கிற ஒரு தெய்வன் உண்டு. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்போமா? கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 வார்த்தைகள் என்று மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்று பிழைப்பார். பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று நிலைப்பார். உயர்த்துவோம், மையப்படுத்துவோம். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தாவே, நீரேன் தஞ்சம், நீரேன் கோட்டை, நீரேன் உறவிடம், நீரேன் புகலிடம், நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. தாழ விழுந்து நமஸ்கரிக்கிறோம் ஐயா, உன் பாதம் பணிந்து நமஸ்கரிக்கிறப்பா ஆண்டவரே. மரியாள் ஆண்டவரே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல் ஆண்டவரே, உன் பாதத்தை அமர்ந்திருக்கிற இந்த நல்ல பங்கை எங்களுக்கு தந்துடலப்பா. உலக கவலைகளால், உலக காரியங்கள் அநேக நேரம் ஆண்டவரே கைவிடப்பட்டு போவோமோ என்று நினைக்கிறோப்பா. எங்களுடைய இரக்கம் ஒவ்வொரு மேல் அமரட்டப்பா. மகளே மகனே, நீ திக்கச்சனாய் விடுவதற்கு நான் விடுவதில்லை என்று சொல்லுகிற தேவ வார்த்தை ஆண்டவரே. இத்திக்கற்றவளாய் போவதற்கு நானே விடுவதே என்று சொல்லுகிற தேவ வார்த்தை ஆண்டவரே, எங்கள் மத்தியில் தருகிறபடியா நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா. கைவிடாத ஒரு நேசரிகளுக்கு உண்டு, கைவிடாத நேசரிகளுக்கு உண்டு, கரம் பிடித்து நடக்கிற ஒரு நேசரிகளுக்கு உண்டு. தன் ஜீவனே தந்த தெய்வம் மற்றெல்லாவற்றை நிச்சயம் அல்லவோ, தன் குமாரனே தந்த பிதா மற்றெல்லாவற்றை நிச்சயம் அல்லவோ. பரிசுத்த ஆவியானவர் வழி இதுவே என்று சொல்லுகிற நம்மளை சகல சத்தியத்தில் நடத்துகிற பரிசுத்த ஆவியார் நம்மோடு இருக்கிறாரே, கைவிடுவதே இல்லப்பா. உலக ஜனங்களுக்கு இல்லாத ஒரு நிச்சயம் கர்த்தரை ஆராதிக்க உங்களுக்கும் எனக்கும் உண்டே. ஹல்லேலூயா. நித்தியத்திலே சேர்க்கும் வரைக்கும் வலுவாமல் காத்துக்கொள்ள தேவ பிரசனம் நம்மோடு இருக்கட்டும். ஹல்லேலூயா. தாழ்த்தியும் கரங்களை போடுக்கிறோம். இயேசுவுக்கு நல்ல பிதாவே, மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்தார். இந்த
வாரத்தை ஜெப வாரமாக அனுசரிக்கிறோம். அதன்படி இந்த நாளிலும் கடந்த நாட்களில் நீங்கள் போட்ட அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதற்கு முன்பாக சிறிதாக கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து விட்டு கர்த்தருடைய ஜெபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். பாடலின் ஒரு அடியை பாடி இதுக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த கண்மலையானவரே. நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெபத்தை குறித்த ஒரு சின்ன தியானம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இந்த நாளிலும் பரிசுத்த பீடத்திலிருந்து கர்த்தருடைய வேதாகமத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நோக்கி கேட்குற ஒரு காரியம், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும். அன்னைக்கு அந்த செபதேயுவின் குமாரர்களின் தாய் அதுக்கு என்ன பதில் சொன்னான்னா, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். ஆமென். ஒரு தாயின் அந்த நாளில் கேட்ட ஒரு விண்ணப்பம் பாருங்க. அந்த செபதேயுவின் குமாரின் தாய் ஆண்டவர்கிட்ட கேட்குறார். ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுமான்னு கேட்கும்போது அதற்கு அவள் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் உமது வலது பாரிசத்தில் ஒருவனும் உமது இடது பாரிசத்தில் ஒருவனும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு ஜெப விண்ணப்பமாக இருக்கிறது. நம்மகிட்ட போய் ஏதாவது உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் அநேக தேவைகள் உண்டு. அப்போ நம்ம அநேக நேரங்களில் அதற்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த இடத்துல அந்த தாய் கேட்கக்கூடிய ஒரு காரியம், என் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் கேட்குறத பார்க்குறோம். ரொம்ப அருமையான ஒரு ஜெப விண்ணப்பம். நமக்கு அதை பார்க்கும்போது, ஆண்டவரே அன்னைக்கு எப்படி அந்த தாய் கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ அதே போல் எங்களுடைய பிள்ளைகளும், ஆண்டவர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளும்
ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இடம்பெற வேண்டுங்கிற அந்த வாஞ்சை நமக்கும் இந்த நாளில் வரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. பாருங்க, அன்னைக்கு அந்த தாய் கேட்டது பாருங்க, நமக்கு ஒருவேளை அது ஒரு பேராசை பிடித்த ஜெபமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாதிரி இது என்ன அவ கேட்ட கேள்வி என்று தோணலாம். ஆனால் ரொம்ப அருமையாக அவர் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக, பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்புக்காக, பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காக, பிள்ளைகள் தேவ ஊழியம் செய்ய வேண்டுங்கிற ஒரு வாஞ்சையில் எல்லாத்தையும் சேர்த்து சிம்பிளாக அருமையான ஒரு ஜெபத்தை அவள் அன்னைக்கு அந்த நாளில் கேட்டதாக பார்க்குறோம். அது ஆண்டவர் குறை சொல்லலை, ஆனால் அந்த ஒரு அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாஞ்சையில் நம்ம பிள்ளைகள் உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் அவங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை உத்தவமாய் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்ய வேண்டுங்கிற வாஞ்சை நம்ம ஒவ்வொரு பெற்றோருக்கும் நம்ம பிள்ளைகளை குறித்து இருக்க வேண்டும் இல்லையா? பாருங்கள், அந்த உண்மையான தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்யும்போது பாருங்கள், தேவன் அதை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம இங்கே 5 மணிக்கு ஊழியத்துக்கு நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், ஒரு 3-3:30 மணிக்கே எத்தனையோ தம்பிமார் இங்கே வந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறத பார்க்குறோம் இல்லையா? நமக்கு முன்னால் பன்னீர் பிரதர் கூட, அவர் இன்னைக்கு ஊருக்கு போயிருக்கிறாரு, அவர் கூட ஒரு சம்பவம் சொன்னார். அவருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஊரில் அந்த ஒரு சின்ன தேவாலயம் தான், ஆனால் சுற்றி அவங்க ஒரு தம்பி ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பாகவும் ஆலயத்தை சுற்றி தூத்துட்டு தண்ணி தெளித்து பாய்களெல்லாம் விரிக்கிறது அந்த தம்பிக்கு வழக்கம் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னால் திரும்பவும் சொன்னார் பன்னீர், அந்த தம்பிக்கு இப்போ நல்ல தேவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு 2 கடை உள்ளவர், தன்னுடைய மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த 2 கடையும் அந்த தம்பிக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் என்று. ரொம்ப சின்ன ஒரு ஊழியம் இல்லையா? ஆலயத்துக்கு வெளியே தண்ணி தெளித்து தூத்து போடுக ஒரு ஊழியம். ஆனால் தேவன் அதை கணக்கு வைத்து அந்த மகனை ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம பிள்ளைகளும் பாருங்கள், நிறைய பிள்ளைகள் நாங்கள் 4 மணிக்கு வருவோம், நாங்கள் 4 மணிக்கு வர்றதுக்கு முன்னாலே எங்கள் அநேக தம்பிமார் வந்து இல்லையா எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நீங்களும் ஏதாவது உங்களால் இயன்றதை கர்த்தருக்கென்று செய்யும்போது பாருங்கள், கர்த்தர் அதை கணக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நாளாகம் புத்தகத்தில் எழுதி வைத்து அதற்குரிய பலனை நிறைவாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ இந்த நாளில் அந்த தாய் கேட்ட அந்த ஜெபத்தை பாருங்கள், அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை நமக்கு நமது பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம கேட்கும்போது தேவன் அதை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், நமக்கு அதை தருகிற தேவனாக இருக்கிறார். முக்கியமாக பாருங்கள், இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 27:10. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் அநேக ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களுக்கு கிடைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வீட்டில் எவ்வளோ தான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதை விட ஃப்ரெண்ட்ஸு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ராஜாக்களின் புஸ்தகத்தில் அதில் ஆகாப் என்ற ஒரு ராஜாவும் யோசபாத் என்ற ஒரு ராஜாவும் இருக்கிறத பார்க்குறோம். ஆகாப் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜா, யோசபாத் வந்து யூதாவுக்கு ராஜா. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஆகாப் வந்து கொஞ்சம் கொடூரமானவன், ஆனால் அவன்கிட்ட போய் யோசபாத்து போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுட்டு ஆகாபுக்கு அனுகூலமாக 400 தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் வரைக்கும் சொல்கிறாங்க. சீரியாவுக்கு எதிராக நம்ம யுத்தத்துக்கு போவோமா என்று கேட்கும்போது யோசபாத்துக்கிட்ட கேட்குறான். உடனே நீயும் யுத்தத்துக்கு வாரியான்னு கேட்ட உடனே இவங்க ஃப்ரெண்டாக இருக்கனால யோசபாத்தும் யுத்தத்துக்கு போயிடுறான்.
இல்லையா? அந்த சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகங்கள்ல எல்லாம் வருது. ஆனால் அந்த முடிவில் பாருங்க, ஒரு ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பின் நிமித்தம் அந்த யுத்தத்தில் யோசபாத்து செத்து போக பார்த்தான் இல்லையா? ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் அவன் யூதாவின் ராஜாவாக இருக்கனால மனமிறங்கி அந்த அம்பு இவனை தாக்காதபடி பாதுகாத்து கொண்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆகாபு இஸ்ரவேலுக்கு ராஜா, யோசபாத்து யூதாவுக்கு ராஜா. ஆனால் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தம் யோசபாத்து மறித்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர போகுது. ஆனால் இவன் என்ன நினச்சான்னு தெரியாது, அவனுக்கு 400 தீர்க்கதரிசிகளே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு நினச்சி அவன் பண்ணிட்டானோ என்னமோ தெரியாது. பாருங்கள், அநேக நேரங்களில் பெருங்கூட்ட ஜனங்கள் இருக்கிறதை வைத்து அவங்க கூட தேவன் இருக்கிறார் என்று நம்ம நம்ப முடியாது. மிகாயா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் நல்ல விதமாக உண்மையை சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். 400 தீர்க்கதரிசிகளும் பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த சூழ்நிலையிலையும் இவனை பாதுகாத்து கொள்கிறார் யோசபாத்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஜெபங்களில் ஒன்று, அன்னைக்கு செபுதிலேயின் அந்த பிள்ளைகளின் தாய் வந்து அன்னைக்கு ஆண்டோட்ட கேட்டது போல், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது போல் இந்த நாளில் ஆண்டோர் நம்மகிட்ட கேட்பார்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம், என் பிள்ளைகளுக்கு அவங்க ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைய வேண்டும் என்று நம்ம கேட்க வேண்டியது முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம பிள்ளைகள் வருங்காலத்தில் அவர்கள் ஆண்டவருடைய பிரதிநிதியாக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜெபம் என்னென்னா, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று கேட்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். ஈவன் சின்ன பிள்ளைகளாக கேஜியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் இருந்தால் கூட அந்த பிள்ளைகளை கூட உள்ள பிள்ளைகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எங்கள் மேக்கப் பாருங்க, எவ்வளோ சின்னதாக இருக்கா, அவள் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் அநேக கதைகள் வந்து அவள் சொல்லுவாள். என்னன்னு பார்த்தா கூட உள்ள பிள்ளைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிமித்தம் பல காரியங்களை இந்த சின்ன வயசுலேயே அவள் சொல்லுவாள். அப்போ வாலிப வழியில் மேலே போக 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 எந்த அளவுக்கு வெளியில் உள்ள பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜெபம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் காலேஜில் போகிறாங்க, ஹாஸ்டலில் தங்க போகிறாங்க, வேலை ஸ்தலத்துக்கு போகிறாங்க, பல இடங்களில் போக போகிறாங்க. ஆண்டவரே கிருபையாக கூர்ந்து நல்ல பிள்ளைகளை நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை கட்டளையிடுவாராக. 2வது ஒரு காரியம் கூட பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இது வாசிங்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா, அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி போக பண்ணும்படி உன் தகப்பனாய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. பாருங்க, இந்த வசனத்தில் 2 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று வந்து பாருங்க, கர்த்தர் தரும் உன்னதமான மேலான உயர்ந்த ஆசீர்வாதம் வந்து ஒன்று மனமகிழ்ச்சி என்கிற ஆசீர்வாதம். நம்ம என்னதான் இருந்தாலும், எங்கே தான் வேலை பார்த்தாலும், எவ்வளோதான் வெளிகளில் செல்வந்தர்களாக இருந்தாலும் நம்ம இதயத்தில் மனமகிழ்ச்சியாக நம்ம காணப்பட வேண்டும். இல்லைன்னா நமக்கு அது என்ன செய்யும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக போய்விடும். நிறைய பேர் நிறைய நல்ல நிலைமைகளில் இருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. எனக்கு கூட முன்னால் ஒரு முஸ்தபான்னு சொல்லி ஒரு ஜோர்டானியன் வேலை பார்த்தாரு. நல்ல சம்பளம், எல்லாம் நல்ல காரியம்தான், ஆனால் வீட்டுக்கு போக மாட்டார். ராத்திரி 8-9 மணி வரை ஆஃபீஸில் இருப்பார். என்னன்னு கேட்டாச்சுன்னா சொல்லுவார், வீட்டில் போனால் அவளுக்கு சல்லியம் தாங்க முடியல, அதனால் மேக்சிமம் நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இல்லையா? பாருங்கள், நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் அவளோட நச்சரிப்பு வீட்டில் போனால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே வேலை முடிஞ்ச பிறகும் ஆஃபீஸில் இருப்பார். அப்போ மனமகிழ்ச்சி எவ்வளோ முக்கியம், மன நிம்மதி எவ்வளோ முக்கியம். சகோதரிகள் தங்கள் கணவனுக்கு வேலையெல்லாம் வெளியில் போய் நொந்து போய் வீட்டில் வரும்போது அவங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பது சகோதரிகளுடைய கருத்தில் தான் மிகப்பெரிய பங்கு காணப்படுகிறது. இல்லையா? அப்போ நீங்கள் அதை சகோதரர்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் உங்கள்கிட்ட காணப்படுகிறது. அந்த இடத்துலையும் பாருங்கள், ஆண்டவர் சொல்லக்கூடியது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய்.
உலக பிரகாரமாக குடும்பத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது மகனோ மகளோ ஓடி போய் டேடின்னு ஒரு சிரிச்சிட்டா போதும், அந்த அப்பாவுக்கு அல்லது டேடிக்கு ஒரு பெரிய மனசமாதானம் கிடைக்கும். வெளியில் உள்ள அவ்வளோ டென்ஷனும் தீர்ந்து போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது உலக பிரகாரமான காரியம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருக்குள்ளே மகன மகிழ்ச்சியாக இருப்பாய். அப்போ நம்ம இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ரெண்டாவது ப்ரேயர், முதல் ப்ரேயர் பாயிண்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸை என் பிள்ளைகளுக்கு தாங்க என்று, ரெண்டாவது கர்த்தருக்குள் என் பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று நம்ம கேட்கணும். கர்த்தருக்குள்ளே எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? கர்த்தரின் ஊழியத்தை உண்மை உத்தவமாய் செய்யும்போது பாருங்கள், அவர்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மன மகிழ்ச்சியை ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்மால் இயன்றதை கர்த்தருக்கு செய்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகளும் கர்த்தருக்கு உண்மையும் உத்தவமாய் ஊழியம் செய்யும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கும் தர வேண்டும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்குது அது ஒரு பெரிய ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக காணப்படுகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல லூக்கா 15 மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் அதை முடிங்க பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கிறோம். இன்னொன்று கீழே 2 வசனத்துக்கு கீழே வரும்போது மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவதூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யும்போது பாருங்கள், அது தேவதூதர்கள் மத்தியிலையும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, பரலோகத்திலையும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அப்போ நம்ம பிள்ளைகளையும் ஏதாவது செய்யும்போது பாருங்கள், பெரிய சந்தோஷத்தை அது எங்கே கொண்டு வருகிறது? நம்ம பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளே வருகிறது. அது கர்த்தர் அதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பான்னு சொல்லும்போது நம்ம பிள்ளைகள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது, நம்ம பிள்ளைகள் நிமித்தம் தேவதூதர்கள் மத்தியிலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறதாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு வாஞ்சையெல்லாம் பாருங்கள், 99 ஆடுகள் ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஆடு வெளியே இருக்குதே என்று சொல்லி ஆண்டவர் ஏங்குகிறார். அப்போ நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது அவங்க ஒரு சின்ன உதவி பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர்களை ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா, கர்த்தருக்குள் பிள்ளைகளுடைய மனசிலும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, பரலோகத்திலும் தேவதூதர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை நம்ம பிள்ளைகள் மூலம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். அப்போ 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சிநேகிதர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்க வேண்டும். 2வது நம்ம பிள்ளைகள் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாக வேண்டும். அதன் நிமித்தம் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்கள். அதே வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, உயர்ந்த ஸ்தானங்களிலே சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். அப்ப நம்ம பிள்ளைகள் பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும் இல்லையா. நம்ம பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களுக்குள்ளே கடந்து வர நம்ம இப்பவுமே ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அது எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அது கிடைக்கிறது? ஒரு மனத்தாழ்மையோடு இருக்க சின்ன பிள்ளைகளை நம்ம டீச் பண்ணிக்கொண்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உயர்ந்த ஸ்தானங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்கிறார். நம்ம ரீச் பண்ண ஹைட்டை விட நமது பிள்ளைகள் அதை விட உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார் இல்லையா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ தேவாலயத்தில் வந்திருக்கும் போது நம்ம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை தாங்க, எனக்கு மட்டும் இல்லை என் பிள்ளைகளுக்கும் அந்த ஒத்தாசையை கட்டளையிடுங்க. நம்ம ஜபிக்கும் போது பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஒத்தாசையை அனுப்பி தருகிறார். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கும்போது பரத்திலிருந்து ஆண்டவர் ஒத்தாசையும் அனுப்புகிறார், கிருபையும் அனுப்புகிறார், சத்தியத்தையும் அனுப்புகிறார். அந்த சத்தியத்தை எதுக்குன்னா அப்போ தான் இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது செய்தி மூலம் கேட்கும்போது ஓஹோ இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா, அது எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும் என்று நம்ம ஜெபிப்போம் இல்லையா. ஏன் ஆண்டவர் இது கிருபையை அனுப்புகிறார்? கிருபை தான் பாருங்கள் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. நம்ம வேதத்தில் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கும்போது கரவலாடுகளின் பின்னாக சென்ற தாவீதை தேவன் கண்டுபிடித்தார் என்று வருகிறது இல்லையா.
அந்த கிருபை தாவீதை அவன் எங்கே இருந்தான், கரவலாடுகளுக்கு பின்னால் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை தேடி கண்டுபிடித்து தனது ஜனத்தின் அதிபதியாக அவர்கள் மாறும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கிருபையின் மூலம் அவனுக்கு ஒத்தாசை அனுப்புகிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், பரத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது, கிருபை வருகிறது, சத்தியம் வருகிறது. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள, நம்ம பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கும்போது பாருங்கள், எருசலேமை தெரிந்து கொண்டார் என்று. எருசலேமில் யூதேயா தேசத்தில் அந்த சமஸ்த இஸ்ரவேலிலும் பாசான் பர்வதம் தான் ரொம்ப உயர்ந்த பர்வதம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எருசலேமை தெரிந்து கொண்டதாக பார்க்குறோம். அதே மாதிரி ஆண்டவர் பெத்லகேமை தெரிந்து கொள்கிறார். அங்கே அந்த காலத்தில் எவ்வளவோ பெரிய பட்டங்கள் இருந்தது. தன்னுடைய குமாரன் எங்கிருந்து வர வேண்டும் என்று நினைக்கிறாரு, யூதாவில் சிறியதான அந்த பெத்லகேமிலிருந்து வர வேண்டும் என்று வேதத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வேதத்தில் ஏன் எழுதி வச்சுருக்காங்க? அப்போ நமக்கு எந்த விதத்திலும் மனமேட்டுமை நமக்கு வந்து விடாதபடிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே we have to teach them in humanity, இல்லையா? அந்த சிம்பிளிசிட்டி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது பாருங்கள், அந்த பிள்ளைகள் அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு நாளில் எங்கே வரும், உயர்ந்து நம்ம ரீச் பண்ணதை விட உயரமான ஸ்தானத்துக்கு அந்த பிள்ளைகளை சென்றடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்வார், இல்லையா? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, முடிங்க, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பாருங்கள், என்ன அருமையான ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த வசனம் ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சியாக ஒரு டிவி மெசேஜில் சொன்னார். எப்படின்னா, அவர் இந்த சர்வீஸில் இந்த மெசேஜை அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனம் நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அந்த ஆம்ங்கிற வார்த்தை அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு தமிழ் சகோதரி லண்டனில் அவங்க கணவன்கிட்ட போயிருந்திருக்காங்க. எத்தனையோ இன்டர்வியூ போயிருக்காங்க, ஒரு இன்டர்வியூலையும் அவங்கள யாருமே கூப்பிடலை. அப்போ அன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அது அவங்க ஒரு வீட்டில் தனியாக இருந்திருக்கிறாங்க. இந்த செய்தி வந்த உடனே நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொன்னோடனே, ஆண்டவரே நீங்கள் இது அஷூரன்ஸ் சொல்லியிருக்கீங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே ஆண்டவரே, அப்போ எனக்கு நிச்சயமாக நீங்கள் வேலை தருவீங்க என்று சொல்லி ஜோம் பண்ணிட்டு முடிக்கும்போது காலிங் பெல் அடித்தா ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஆர்டராக போஸ்ட்மேனை கொண்டு கொடுக்குறாராம். பாருங்கள், அப்போ அதை நம்பும்போது மனத்தாழ்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ரீச் பண்ண இடத்த விட ஹையஸ்ட் ரீச்சுக்கு போக ஆண்டவர் அனுகிரகம் செய்வார். அந்த சேலரி அவங்க சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, அவங்க எதிர்பார்த்ததை விட, அவங்க ஜெபித்ததை விட ஒரு உயர்ந்த சேலரி. எத்தனையோ நாட்களுக்கு முன்னால் போன ஒரு இன்டர்வியூக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அன்னைக்கு அந்த ஜோம் பண்ணி முடிக்கும்போது காலிங் பெல் அடித்து இவங்க கையில் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சதாக அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. பாருங்கள், அப்போ ஆண்டவர் கணக்கு வைக்கிறார், இல்லை? 4ஆம் புத்தகத்தில் எழுதி வைத்து கணக்கு வைத்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு செபுதிலேயின் தாயார் அன்னைக்கு கேட்டது போல், இல்லையா, உனக்கு என்ன வேண்டும்? அவள் உடனே அந்த தாயார் கேட்க பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் 2 பிள்ளைகளும் முழு குடும்பமும் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அப்படி கேட்டிருக்க முடியுமா? ஆண்டவருக்கு ஒரு பக்கத்தில் அவன், ஒரு பக்கத்தில் இவன்னு சொல்லி அவங்க கேட்டு ஆண்டவர் அதை அல்ல தட்டவில்லை. அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதாக பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்மளும் கேட்க வேண்டிய 3 ஜெபத்தை குறித்து பார்த்தோம். சொல்லுங்கள். முதல் ஜெபம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, எங்கேனாலும் சரி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைக்க வேண்டும் என்று. 2வது நம்ம என்னதுக்கு கேட்கணும்? என்னங்க? கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். என் பிள்ளைகள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் தாமே அனுகிரகம் செய்ய வேண்டும். அது எப்போ அந்த மன மகிழ்ச்சி கிடைக்கும்? கர்த்தருக்குள்ளே உள்ள மன மகிழ்ச்சி கர்த்தருக்கென்று நம்ம ஏதாவது ஊழியம் செய்யும்போது தேவன் அதை கணக்கு வைத்து அந்த மன மகிழ்ச்சியை நம்ம பிள்ளைகளுக்கு தருவார். எப்படி அதை தருவார்? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு, தேவதூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டு, இல்லையா? அதுக்கப்புறம் 3வது உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார பண்ணுவேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம்
எனக்கு உண்டு என்று கர்த்தருடைய தாசன் தாவீது சொல்கிறான். பாருங்க, பரத்திலிருந்து ஆண்டவர் வந்து ஒத்தாசை அனுப்புகிறாரு, என்னத்தெல்லாம் அனுப்புகிறாரு, கிருபையை அனுப்புகிறாரு, சத்தியத்தை அனுப்புகிறார். அந்த கிருபை தேடி கண்டுபிடிக்குதான். கரவலாடுகளுக்கு பின்னால் இருந்து தாவீதை தேடி கடிந்து அவனை அபிஷேகித்து தேசத்தின் அதிபதியாக மாற்றினார் என்று சங்கீதம் 79 எல்லாம் வருது, 89 வருது இல்லையா? பாருங்க, அப்போ நம்மளையும் நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து அவர்கள் தலையிலே அவர்கள் அபிஷேக தைலத்தை ஊற்றி எங்கே வைப்பார்? உயர்ந்த ஸ்தானத்தில், நம்ம ரீச் பண்ண அளவை விட மேலான ஸ்தானத்தில் தேவன் அவர்களை நிச்சயமாகவே உயர்த்துவார். ஓகே, நமக்கு நேரம் வேகமாக போகிறதுனால அப்படி கண்களை மூடி கடந்த நாட்களில் போட்ட அந்த ஜெப விண்ணப்பத்துக்காக வேகமாக ஜெபித்து நம்ம முடித்து விடலாம். ஒரு 6 பங்காக பிரிந்து கொள்ளுங்கள், பிரிந்துட்டு வேகமாக பண்ணி முடிச்சுக்குவோம். நீங்கள் அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு பாடலை நம்ம பாடுவோம். உயரமும் உன்னதமும் அந்த பாடலை பாடும்போது நீங்கள் அசம்பிள் ஆகிக்கொள்ளும்படி செய்யுங்கள். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அந்த பாடல் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஒரு அடி மாத்திரம் பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாக கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கிற எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கிற எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து
உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீண்டெடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்னதை கொடைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்போம் நம்மோடும் ஆண்டோர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்ன தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளை